ரைட், பார்க்கலாமா? காலந்தோறும் பெண்களின் நிலை, இந்திய பெண்களின் நிலை. எப்போல்லாம் சனாதனம் இல்லையோ அப்போல்லாம் நல்லா இருந்திருப்பாங்க பெண்கள். சனாதனம் தலை தூக்குனப்பெல்லாம் பெண்களோட நிலைமை மோசமாயிடும். கரெக்டா? ஆமாம், அதான் கடவுள் பேரை சொல்லி சிந்து சமவெளி மக்கள் நல்லா வாழ்ந்திருக்காங்க, திராவிட மக்கள் பார்த்துருப்போம். அதனால தான் பாருங்கள், இந்தியா முழுவதுமே எல்லா கிராமத்துலேயும் பெண் கடவுள் சாமி தான் இருக்கும். கிராமத்தில் எல்லாம், கிராமத்தோட எல்லையில் பார்த்தீங்கன்னா ஆண் கடவுள் இருக்கும். யாராவது 2-3 பேர் சொல்லுங்கள் ஆண் கடவுள். ஐயனாரா? ஐயனார், முனியப்பன், ஐயனார், இவங்களாம் கருப்புசாமி, அவங்களாம் ஊர் காவல் தெய்வம். இவங்க தெய்வம். ஏன்னா பெண்கள் தானே எல்லாமே. அதை மாற்றுறானுங்க. யார் மாற்றுறது? ஆரியன்ஸ் அங்கேருந்து வரானுங்களா. ஏன்னா அவன் நாடோடியாக வரான், இங்கே உள்ள பெண்களோட உடல் உறவு வச்சுக்கிட்டு. அப்போ இந்த பெண்கள் திராவிட பெண்களோட தான் சேர்றாங்க. அப்போ அந்த பெண்களையும் அடிமையாக்கணும். அப்போ கடவுள் சொன்னார், அது சொன்னார்னு சொல்லி என்ன பண்ணுறான்? வேதத்திலேயே, ரிக்வேதத்திலே பெண்களை கேவலமாக சொல்லி வச்சுருக்காங்க. பீடை பிடித்தவர்கள் அப்படி இப்படி அடிமையாக வைக்கணும் அப்படின்னு. அப்போ அதேமாதிரி சிந்து சமவெளியிலையும் பார்த்தீங்கன்னா பெண் கடவுள் சிலைகள் தான் கிடச்சிருக்கு அதிகமாக. ஓகேவா? ரைட். அப்புறம் அந்த 1500லேருந்து 600 வரைக்கும் கிமு வேத காலம் சொல்கிறாங்க. அப்போ தான் வட இந்தியா ஃபுல்லாக பரவுறானுங்க. அங்கே தான் என்ன ஆகுது? இந்த பெண்ணுக்கு எதிரான கொடுமையெல்லாம் உருவாகுது. குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, அப்புறம் விதவைன்ற கான்செப்டு, விதவை. ஓகேவா? சதி, சதி, விதவை வந்தோன்னே சதி வந்துடுது. அப்புறம் தேவதாசி முறை. தேவதாசி முறை இடைக்கால இந்தியாவில், தென்னிந்தியாவில் மட்டும்தான் வரும். அது ஃபஸ்ட்டு அது இவங்க மூலிமா வந்தது தான். கோயிலில் போய் அந்த பெண்களை போட்டு கட்டி விட்ருவாங்க, தேவதாசி முறை. அப்புறம் கல்வி மறுப்பு வந்ததுலேருந்தே எங்கெங்கெல்லாம் நடுவில் வந்து புத்த மத சமணம் வரும். அப்போ இதெல்லாம் இருக்காது, பெண் கல்வி இருக்கும். பெண்கள் என்ன பண்ணலாம்? துறவரம் போடலாம், எல்லாமே இருந்தது. மீண்டும் இவனுங்க வருவானுங்க, புத்த மத சமணம் தெளிச்சிட்டு. அப்போ ஆரம்பிச்சது இடைக்கால இந்தியாவில். இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம் வந்து கூட முஸ்லீம் பெண்கள் படிப்பாங்க, அவங்க சுதந்திரமாக இருப்பாங்க. பட் முஸ்லீம் அல்லாத பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களாம் பாவம். அவங்க விஷயத்தில் முஸ்லீம் ராஜாக்கள் தலையிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அங்கேயும் துபாசி அவனுக்கு தான் இருப்பானுங்க. அதனால் இது எங்களோட மதத்தோட இது, அதெல்லாம் நீ தலையை கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருவானுங்க. இதுதான் என்னென்னு அவங்க நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு. பட் அவங்களையும் நாம் என்ன பண்ணணும்? பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ராஜாவுக்கு உண்டு. அப்போ ராஜாவுக்கு வரி கட்டணும். வரி கட்டினா தான் அவனை பாதுகாக்கிற பொறுப்பு ராஜாவுக்கு வரும். அதுக்காக தான் வரி கட்ட சொல்லி சொன்னாங்க. அது ஜிஸ்யா வரி இப்போ போட்டாங்க. முஸ்லீம்கள் ஆல்ரெடி வரி செலுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. முஸ்லீம் அல்லாத மீது மட்டும் வரி போட்டானுங்க, கதையெல்லாம் விடுவானுங்க. அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. எதுக்கு? சண்டையை மூட்டி விட்டு ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டல், அதுக்காக பண்ணுற வேலை. காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை இதாங்க நிலைமை. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? இங்கிலீஷ்காரன் வந்தோடனே அவனோட பழக்க வழக்கம், அவங்க நாட்டு பெண்கள் இங்கே வந்து தங்குறாங்க. அது பரவாயில்ல. இந்த கேரளா பக்கம்லாம் ரொம்ப மோசம் பெண்களோட நிலைமை. வரியெல்லாம் போட்டிருக்கானுங்க. சேலை முன்னாடி தூக்கி சேலை போடக்கூடாது. இடுப்புக்கு மேலேயும் முழங்கால கீழேயும் பெண்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது? ஆடை அணியக்கூடாது. அங்கே கேரளாவில், தமிழ்நாடு வரைக்குமே இருந்தது, கன்னியாகுமரி இங்கெல்லாம் இருந்துச்சு. இன்னும் கொடுமை, அதுவும் ஒரு குரூப்பு கல்யாணமே பண்ணிக்க மாட்டானாமா. எந்த வீடு பிடிக்குதோ அந்த வீட்டுக்குள்ளே புகுந்துருவானாமா. இந்த குரூப்பு தான், இவனுங்க தான், இங்கேருந்து போனவனுங்க. குழந்தை பெற்றுக்க மாட்டானாமா. அதெல்லாம் இப்போ பயங்கரமான கொடுமை. ஐயோ, அதை கதையெல்லாம் ஏன் கேட்குறீங்க? அறவாட ஏதோ ஒரு கதை போட்டு பாருங்கள். ஆமாம் ஆமாம். எங்கே பார்த்தீங்க அந்த கதையெல்லாம்? எங்கே படிச்சிங்க? யூடியூப்லையா? சரி. அந்த மாதிரி கொடுமை. இன்னும் மோசம்லாம் இருந்திருக்கு. பெண் கல்வி மறுப்பு இதெல்லாம் இப்போ போராடி இங்கிலீஷ்காரன் வந்ததுக்கப்புறம் தான் போராடி நல்ல தலைவர்லாம் சிந்தனை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வராங்க. தமிழ்நாடு ஓரளவுக்கு மாறிடுச்சு. இன்னும் வட இந்தியாலாம் மாறவே இல்லை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் பெண்ணோட நிலைமை மோசமாக தான் இருக்குது. பெண் வந்துட்டு ஆணுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு
விலங்கு, அவ்வளோதான். ஆடு மாடு மாதிரி அவன் என்ன நினைக்கிறானோ அவனை மாரி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி தான் வச்சுருக்காங்க. இன்னமும் இருக்குது அப்படி தான். நம்ம ஊரில் தான் அது நிலமை மாதிரி. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள அடி தமுசம் பண்ணுறானுங்க. நம்ம தானே தலையெல்லாம் மாறி போச்சு. இப்போ நேற்று கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொலை வழக்கில் பார்த்திங்கன்னா லேடிஸ் 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. என்னது என்ன படத்தில் ஒரு அக்கா சொர்ணாக்காவா, ஆமாம், நிறையா சொர்ணாக்காக்கெல்லாம் வந்துட்டாங்க. 2 சொர்ணா. சரி, காலந்தோறும் பெண்களின் நிலை. அடுத்தது, பொதுவாக மனித சமூகமானது தனக்குள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் மாற்றங்களை உட்பிரகித்தும் வெளிப்படுத்தியும் நீக்கியும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் தானே, தொடர்ந்து மாற்றம். தமிழ்நாட்டில் மாற்றம் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் பாட்டியை கவனித்து பாருங்கள், உங்கள் அம்மாவை கவனித்து பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். இருக்கா? அவங்களாம் ஆண்களை மீறி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. பாவம், அவங்களுக்கு அடிமை, அவங்களுக்கு சுயமாக யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படியே உள்டா மாறுதா அதான் சொல்கிறாங்க. மக்கள் தொகையில் சரிபாதியாக பெண்கள் உள்ளனர். இதனால் பல்வேறு காலங்களில் பெண்களின் நிலையை வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ளுதல் தவிர்க்க இயலாததாகிறது. ஒரு சமூகம் பெண்ணை சமமாக பார்த்தா தான் அந்த நல்ல சமூகம். ஏன்னா ஆணுக்கு வந்துட்டு உடல் வலிமை அதிகம், சரியா? அதனால் என்ன பண்ணுறான், உடல் வலிமையை வச்சு பெண்ணை அடக்கி இது பண்ணுறானுங்க. அப்படி இல்லைனா என்ன பண்ணுறான், மதத்தின் பேரில் சொல்லி பெண்களை அடிமையாக வச்சுக்கிறானுங்க ஆணுக்கு. அந்த மாதிரி. அப்போது எந்த சமூகம் பெண்ணுக்கு சமமான உரிமை கொடுக்குதோ அந்த சமூகம் தான் அது நல்ல சமூகம். நம்ம ஊரில் எப்படி அடக்கினானுங்க பெண்களை? கடவுள் பேரை சொல்லி, சரியா? கடவுள் பேரை சொல்லி தான். கடவுள் சொல்லியிருக்கான், சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சம்பிரதாயம் யாரும் எழுதுனாங்களாமா? ரிஷிகளும் முனிகளும் எழுதுனாங்களாமா. ம் 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 அதாவது வீட்டில் வேறு, வெளியில் நீங்கள் எங்கேயாவது பாட்டி வெளியில் போவாங்களா? முன்னாடி போய் நிற்க முடியுமா? வீட்டுக்குள்ளே வந்துட்டு அடங்கி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆமாம், வீட்டில் இப்படி தான் இருந்தவன், இல்லைன்னா அவ்வளோதான், குடும்பம் பிரிஞ்சு போயிடும். பயாலஜிக்கலாக எல்லா டேலண்ட்டும் பெண்களுக்கு தான் உண்டு. ஆண்கள்லாம் சும்மா. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே சொல்கிறது உண்டு. சிங்க கூட்டத்துக்கு யார் தலைவர்? பெண் சிங்கம் தான். அதான் போய் வேட்டையாடும். எப்பயாவது தான் இது போக முடியல அப்படின்னாக்கா. அதேமாரி மான் கூட்டத்துக்கு பெண் மான் தான். இதுங்க சும்மா. யானைக்கு அதே கதை தான். தேனி அதே தான். அதை அப்படியே மாற்றுறானுங்க, சரியா? மாற்றினது யார்? இந்த குரூப்புங்க தான். ஒருவேளை அவங்க தாத்தா பாட்டிங்களாம் அந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னா அவங்க எதை ஃபாலோ பண்ணலான்னு அர்த்தம்? சனாதனத்தையோ அல்லது இந்த வேத நாகரிகம் அவங்க மண்டையில் ஏறலை அப்படின்னு அர்த்தம். நல்ல விஷயம்னு சொல்ல வரேன். அப்போ பெண் சொல்கிறத கேட்டு ஆண் நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி பெண்களின் நிலை அனைத்து காலகட்டத்திலும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை. மேலும் வட்டார அளவில் கூட வேறுபட்டிருந்தன. பண்டைய இந்தியாவில் அதிலும் குறிப்பாக, அதான் ஒரே மாதிரிலாம் இல்லை இந்தியா. ஒவ்வொரு கிராமமும் ஒரு நாடு. ஒரே நாடெல்லாம் இருந்ததே கிடையாது. குறிப்பாக முந்தைய வேத காலத்தில் எடுத்தோன்னே அவனுக்கு வேத காலத்துக்கு தான் போவானுங்க. ஃப்ராட் பசங்க எப்படி எழுதுறானுங்க பாருங்க. பெண்கள் சமமான உரிமைகளை பெற்று மதிக்கப்பட்டனர். ஆனால் தொடர்ச்சியான வெளிநாட்டு, அங்கே பாருங்க திரிச்சிருக்கான் பாரு, வெளிநாட்டு படையெடுப்புனாலாமா. கேட்குறாங்க ஏன்னா இங்கே பாருங்க. அதாவது முஸ்லீம்லாம் வந்தாங்கல்ல, அவங்கள சொல்கிறானுங்க வெளிநாட்டு படையெடுப்புகள் எல்லாம் விளைவாக சமூகத்தின் அவர்கள் நிலை மோசமடைந்ததுன்றான். அப்படியே அப்பா இவனுங்க ரொம்ப சூப்பராக வச்சுருந்தானுங்க. வேதத்தை எடுத்து படித்தா தெரியும் இவனுங்க. அவர்கள் அடக்கப்பட்டு 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதே புரட்டு தான். பிந்தைய வேத காலத்திலே முடிஞ்சு போச்சு. பெண்களோட நிலைமை மோசமாயிடுச்சு. புதிய சமூக நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் சமூகத்திற்குள் நுழைந்தது. இவனுங்க தான் காரணம். பெண்களின் சுதந்திரத்திற்கு சில வரம்புகள் கட்டுப்பாடுகளை விதித்தன. ஆமாம், பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது ராஜா ராம் மோகன் ராய் எல்லாம் அவங்க ஆளுங்களாக தான் சொல்லுவானுங்க. இவங்க தான் ஸ்டெப் எடுத்தாங்கன்னு. மற்றவங்களாம் எவனுமே இல்லை. தயானந்த சரஸ்வதி இவங்களாம் 1ஆம் நம்பர் இவனுங்க. கேசவ சந்திர சென், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பண்டிதர் ரமாபாய், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் தமிழ்நாட்டில்,
ஜோதிராவ் பூலே ஓகே. இப்போ தான் கடைசியில் தான் வருவாங்க. இவங்களாம் சூத்திர பசங்க இல்லையா, பெண்கள் எல்லாமே. ஆமாம், பெரியார், ஈவேரா, டாக்டர் தர்மாம்பாள் போன்ற பல முக்கிய சமூக சமய சீர்திருத்தவாதிகள் பெண்களின் மேம்பாட்டிற்காக போராடினர். ராஜாராம் மோகன் ராயின் முயற்சியால் 1829ஆம் ஆண்டு சதி ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்டது. இயற்றியவர் யார்? வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங். இவங்க அண்ணி அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு பாதிக்கப்படுவாங்க. இவங்க ஃபேமிலியில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதனால் என்ன பண்ணுறாரு, அதை எதிர்க்கிறாரு. தெரியும் இல்லையா சதி? கணவனோட உடலை எரிக்கும் பொழுது அதில் இவங்களா போய் விழுந்து செத்துடணும். சாகிற மாதிரி பெண்கள்லாம் பேசுவாங்களாமா, இதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, இல்லைனா நீ சாகலாம் பிரச்சனை ஆச்சா பூச்சான்னு. அந்த அம்மா மனசு மாதிரி போய் விழுந்துட்டா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா கை காலெலாம் கட்டி தூக்கி போட்டுருவானுங்களாமா. கயிறு என்ன எரிஞ்சிருமா, அப்போ டக்குன்னு எந்திரிச்சு ஒடியாருவாங்க, கட்டையை வச்சு அடிப்பாங்களாமா இவங்களே. சரி, அவ்வளோ கொடுமையானது. இதெல்லாம் வேணும்னு இப்போ ஒரு சில அந்த இதே ஜாதியை சேர்ந்த டுபாக்கூர் பெண்கள் பேசிட்டு தெரியுதுங்க. அந்த அமைப்பு ஒன்று இருக்குல்ல அவனுங்களது, அதில் சேர்ந்துக்கிட்டு. வித்யாசாகரின் அயராத முயற்சியால் விதவை பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. அவருக்கு அப்புறம் ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் வித்யாசாகர். 1856இல் விதவை மறுமண சட்டம் கொண்டு வருவதற்கும் வழிவகுத்தது. வித்யாசாகர் தான் எதுக்கு காரணமாக இருக்கார்? விதவை மறுமணம். சொன்னோம் இல்லையா, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போலாம் நிறைய நோய் வாய்ப்பட்டு நிறைய சாவலாக ஏற்படும். அவர் இறந்துட்டாருனாக்கா என்ன, அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது. ஒன்று சதியில் ஈடுபடணும், இல்லை கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் மொட்டை அடித்து மூலி அப்படின்னு சொல்லுவாங்க, மூலி ஆக்கி மூலையில் உட்கார வச்சுருவாங்க. வெளியிலே வரக்கூடாது சாவர வரைக்கும். அது பேசாமல் செத்தே போயிடலாம். ஆமாம் தானே? ஆமாம். பெண்கள் கல்வி, அதை அந்த என்னது விதவை மறுமண சட்டத்துக்கு முயற்சி எடுத்தவர் அப்படின்னு போட்டுக்கோங்க. யார்? வித்யாசாகர். பெண்கள் கல்வி கற்பதன் மூலமே சமூக தீமையை ஒழிக்க முடியும் என்பதை சீர்திருத்தவாதிகள் உணர்ந்தனர். கல்வினா தான் பிஏ எம்ஏ எம்ஃபில் அது கிடையாது, சுற்றிலும் நடக்கிறத புரிஞ்சுக்கிறது. அப்போ தான் அவன் மூட நம்பிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கடவுள் சொன்னார், ஆட்டுக்குட்டி சொன்னார், அப்புறம் என்னது ரிஷிக்கு சொன்னார், ஸ்மிருதி சொல்லுச்சு, அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது இயற்கைக்கு எதிரானது அவனுக்கு சொல்கிறதெல்லாம் திருந்தி வருவாங்க. அப்புறம் அதே தான் அவங்க குழந்தைங்களும் சொல்லி தருவாங்க. இப்போ தான் சமூக மாற்றம் ஏற்படும் தான் சொல்கிறாங்க. ஆகையால் அவர்கள் பெண்களுக்கான பள்ளியை நாட்டில் பல பகுதியில் தொடங்கினர். அதுவே பெண்களின் வாழ்க்கையும் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களை கொண்டு வந்தது. யார்? அவங்க யாரோட தொடர்புனால? ஆங்கிலேயர்களோடு ஏற்பட்ட தொடர்புனால. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பயங்கர ஒரு இறுக்கமான சமூகம். அந்த ஸ்மிருதிகள், வேதங்கள், இதிகாசங்கள், அப்புறம் ஸ்மிருதி எது சொல்கிறேன், நாரத ஸ்மிருதி அதெல்லாம் சொன்னால அதை மீறி யாருமே நடக்க முடியாது. நடந்தால் முடிஞ்சு போச்சு. அந்த பேரை சொல்லி இவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறது, மாற்றிக்கிறது. ஏன்னா எதையுமே எழுதி வைக்கல இவனுங்க. எழுதி வச்சிருந்தாலும் புரியாது உங்களுக்கு யாருக்கும். அவன் சொல்கிறது தான் படிச்சுட்டு அசத்தோமா சத்கமையா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டாரு, இல்லை நாசமாக போயிடும்னு சொல்லிட்டாருன்னு அவன் என்னத்தை சொல்கிறான்னா அதுதான் நமக்கு. அவன் தானே கடவுள் சொல்கிறாரு பங்கு பாருப்பா ஏட்டில் உங்களையே செலக்ட் பண்ண சொல்லுவான். ஊசி வச்சு குத்து, ஐயோயோ மண்ணா ஒன்றை நிறையா பணம் இருக்குது ஆட்டையை போடலான்னா ஐயோயோ நீ சாக போகிற 10 நாளில் அப்படிம்பாங்க. உடனே எவனா சாக போனால் என்ன ஆகும், அலறிடுவான். இல்லைப்பா நான் சொல்லலைப்பா அங்கே பாருப்பா மந்திர சொல்லணும் படித்து காட்டுவான், இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு அவன் சொல்கிறது தான். அதுக்கு என்ன தாங்க பரிகாரம், இந்தா இன்னொரு ஓலைச்சுவடி இருக்குது, அதில் நீ ஒரு சொருகு அப்படின்னுமா எடுத்துக்கோ. இருக்குப்பா, ஒரு 1000 பிராமணர்களை கூப்பிட்டு ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணு, நல்லா அன்னதானம் போடு, போகிறப்ப எல்லாத்துக்கும் என்ன பண்ணு, ஆளுக்கு 2 தங்க கட்டியை கொடுத்து அனுப்பு, சரியாயிரு நீ பொழைச்சிக்குவ. அவங்களாம் அவங்க கூட இருந்தால் தான் நீ தப்பிக்கிற, அந்த 1 வருஷம் உனக்கு கண்டன்றுவான். அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவன் சொல்கிறதான் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அர்த்தம். சரி, இந்திய சுதந்திர போராட்டம் பெண்களின் முக்கிய பங்கு வகித்தனர். சுதந்திரம் பெறும் வரை பெண்களின் நிலைமை பெற்ற பெரும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. இந்திய சுதந்திரம் பெற்ற பின்னர் பெண்கள் அனைத்து துறையிலும் வளர்ச்சி அடைந்துள்ளனர். எந்த வீட்டு பெண்கள் அனைத்து துறையிலும் வந்தாங்க? தமிழ்நாடு கேரளா தான் எல்லா துறையிலும் பெண்கள் வந்தாங்க. மற்றபடி வட இந்தியாவிலேருந்து வராங்கள பெண்கள், அவங்களாம் வீட்டுக்குள்ளே தான் கிடப்பாங்க. பிராமண வீட்டு பெண்கள் வேணால் வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க, வேறு யாரெல்லாம் கிடையாது.
இப்போ கூட ஒரு கண்மணி மகாராஷ்டிராவில் ஐஏஎஸ் ட்ரைனிங்லேயே எனக்கு ஆதிக்காரி வேணும், அமாவாசை காடு வேணும்னு ராவடி பண்ணிட்டு இருந்துச்சாமா. அதோட பேக்ரவுண்டு போய் பாருங்கள் யாருன்னு, அப்போ தான் தெரியும். பெண்கள் தற்பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளிலும் தங்களது பங்களிப்பை உறுதிப்படுத்துகின்றனர். சரி, பார்ப்போம். பெண்களோட நிலை பண்டைய காலம். பண்டைய இந்தியாவின் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தாய் கடவுளை வணங்கியதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. அச்சான்றுகளிலிருந்து அந்த காலகட்டத்தில் பெண்களை மதிக்கப்பட்டிருந்தன என தெளிவாக. எப்போ? ஆமாம், ரிக் காலத்தில் மனைவி நிலை போற்றுதலுக்குரியதாக இருந்தது. இவங்களே சொல்லிக்க வேண்டியதான். குறிப்பாக மத சடங்குகளில் பெண்கள் பங்கெடுத்து கொள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின் வேத காலத்தில் பெண்களின் நிலையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அவங்களே சொல்கிறானுங்க, அங்கே வேறு மாதிரி சொன்னால் அங்கே வேறு மாதிரி சொல்கிறான். சமய வேள்வி செயல்பாடுகளை தவிர்த்து அவர்கள் சமூக அரசியல் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டது. எங்கேயும் வெளியிலாம் வரக்கூடாது, அரசாங்கத்தில் நீ எதுவும் பேசவே கூடாது, ஓகேவா? பின் வேத காலத்தின் போது சதி எனும் பழக்கம் பிரபலமானது. விதவைகள் தாங்களாகவே, விதவைன்ற ஒரு கான்செப்ட் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது. பார்ட்னர் இறந்துட்டார்னா இன்னொரு பார்ட்னரை சேர்த்திக்குவாங்க, அவ்வளோதான். பிடிக்கலன்னா பிரிஞ்சு போய் இன்னொரு பார்ட்னரை சேர்த்திக்குவாங்க. இவன் தான் முதல்ல விதவை, வாழா வெட்டி எல்லா கதையும் கொண்டு வரானுங்க. இவனுக்கு தான் அந்த புருஷனை விட்டுட்டு வீட்டில் வந்து இருந்தான்னா அர்த்தம், அதுக்கு பேர் வாழா வெட்டி. புருஷன் செத்து போயிட்டானா விதவை, அதுக்கு மேலே கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. ஆமாம். விதவைகள் தாங்களாகவோ அல்லது கட்டாயத்தின் பேரிலோ கணவரின் சிதையோடு சேர்த்து எரிக்கப்பட்டனர். தந்தை வழிமுறை கடுமையாக மாறியது. அதுக்கு வரைக்கும் தாய் வழிமுறை தான் இருந்தது. மேட்ரியாரிக்கல் சொசைட்டி தான் எது? சிந்து சமவெளி திராவிட நாகரிகம். சரிங்களா? அப்போ உங்கள் தாத்தாலாம் பாட்டி சொல்கிறது கேட்டு கரெக்டாக நடந்துக்கிட்டாருன்னா அவர் திராவிட நாகரிகத்தில் இருந்துக்காருன்னு அர்த்தம். இந்த நாகரிகம் அவங்களுக்குள்ள பூதலைன்னு அர்த்தம், வேத நாகரிகம். சரியா? ரைட். தந்தை வழிமுறை கடுமையாக மாறியது. எங்கே? வேத காலத்தில். பெண்கள் வேதாகமங்களை படிக்க மறுக்கப்பட்டனர். பெண்களுக்கு என்னாச்சு? வேதாகமன்றல நீ படிக்கவே கூடாது, எழுத்தையே படிக்கக்கூடாது, எழுத படிக்க தெரியவே கூடாது. எங்கே? பிந்தைய வேத காலத்தில். இதெல்லாம் அவனுங்களே சொல்லி முடிச்சிட்டானுங்க. அடுத்த தடவை பிரிண்ட் போட்டானா இது கட்டாயிரும். அவனுங்களே இருந்து ஒரு வேலை ஆட்சியாளர் அவனாக இருந்து பிரிண்ட் போட்டிருந்தானே இது கட்டாயிருக்கும். சரியா? ரைட். இடைக்காலம். முந்தைய இடைக்காலம், பிந்தைய இடைக்காலம். இடைக்காலத்தில் சமூகத்தில் பெண்களின் நிலை மேலும் மோசமடைந்தது. சதி, குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை இப்போ வரைக்கும் இருக்கா? அப்போ ஆரம்பித்தது தான் பெண் சிசு கொலை. ஏன் பெண்ணை கொள்கிறாங்க? ஒன்று வரதட்சணை இருக்காது, வசதி இருக்காது. ரெண்டாவது பெண் வந்து அப்பா கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்புறம் யார் அவன் கை காட்டுறானோ அவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடணும், வீட்டுக்காரன் கட்டுப்பாட்டில். இப்போ ரெண்டு தான். வீட்டுக்காரன் இருந்துட்டு தான் பையன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். இப்படி தான் இருக்குது பெண்ணோட நிலமை. ஓகேவா? எதுக்கு அங்கே போனோம்? அதான் அடிமைத்தனம். அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம். ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, படிக்க போகிறாங்களா, வயசுக்கு வந்தோன்னே காட்டில் வேலை செய்ய போகும்பொழுது அங்கே ஒரு ஆண்மகனை பார்த்து பிடிச்சி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வேறு ஜாதிக்காரனாக இருந்தால் புரிஞ்சு போச்சு, மானத்தை வாங்குறா அப்படின்னு தூக்கிட்டு போய் என்ன பண்ணுது? இப்போ கூட ஆணவ கொலை நடக்குதா? இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தூக்கிட்டு போய் கொலை பண்ணிடுவானுங்க. புது ஜென்ரேஷன் உருவாகுமா? எது? அந்த கொலை பண்ணுறதா? அந்த மாதிரிலாம் பண்ணிடுறானுங்க. அப்போ மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுக்காக கொலை பண்ணிடுவானுங்க. அதேமாதிரி எது சொல்லுது? வேதம் ரிக் வேதத்திலே சொல்லுது, பீடை பிடித்தவர்கள் பெண்கள், வீட்டுக்கு ஆண்கள் தான் ஆப்பாட்டாக்கரு டிப்பாட்டாக்கருன்றது. சரி, அப்புறம் எப்படி குழந்தை பெற்றுக்குவே நீ பெண்கள் இல்லாமல்? ஆமாம், எல்லாம் ஒரு டுபாகூர் போன்ற பல சமூக தீமைகளால் அவர்கள் பாதிக்கப்பட்டனர். பொதுவாக ஒரு தார மனமே இருந்தது. ஆனால் செல்வந்த மக்களிடையே பலதாரமும் நிலவியது. ஒரு தாரம்லாம் இல்லை, பலதாரம் தான் பெரும்பாலுமே. ஆண்கள் மட்டும் நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்குவானுங்க. குறிப்பாக அரச உயர்தர சமூகத்தினிடையே சதி எனும் பழக்கம் நடைமுறையில் இருந்தது. ஆனால் முகலாய ஆட்சியாளர் அக்பர் சதி முறையினை ஒழிக்க முயன்றார். முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. முகலாய மன்னர்களை சதியை ஒழிக்கிறதுக்கு யார் முயற்சி எடுத்தது அப்படின்னு? யார்? அக்பர். ஆனால் அப்போல்லாம் முடியல, இங்கிலீஷ்காரன் வந்து தான் முடிக்கிறான். விதவை மறுமணம் அரிதாகவே காணப்பட்டது. இந்தியாவின் சில பகுதிகளில் தேவதாசி முறை நடைமுறையில் இருந்தது. எங்கே? இடைக்கால இந்தியாவில். அதுவும் எங்கே? தென்னிந்தியாவில் தான். தேவதாசி முறைன்னா தெரியல, தேவரடியார் அப்படிங்கிறது.
ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் உள்ள பெண்களை வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி பொட்டு கட்டி கோயிலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க அங்கேயே வளரணும், பணிவிடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு. இந்த தேவதாசிகள் உருவாக்கணும் தான் இது பரதநாட்டியம், சதீர் நடனம். அது இங்கிலீஷ்காரனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. இதை இவனுங்க திடிக்கிச்சுங்க, இந்த குரூப்பு அங்கேருந்து தான் திடிக்கிட்டாங்க. சதிர் நடனங்கிறது அவங்களுக்கு தான். நீங்கள் தான் எதுவுமே பண்ண விட மாட்டீங்களா, நீங்கள் எப்படி டான்ஸ் ஆடியிருப்பீங்க? சின்ன லாஜிக்கை யோசிச்சு பாருங்கள். அவங்க தான் அந்த அது கர்நாடிக் சங்கீதம் எல்லாமே அவங்களுக்கு தான். திருடு எங்கே தான் யாராவது புகழ்ந்தானு அந்த குழந்தை பண்ணுல ஒரு ஊரில் வீட்டில் போய் ஏதாவது ஃபேமஸாக இருந்துச்சுன்னா அதை தூக்கி வச்சுட்டு இது என்னதுன்னு வச்சுக்கும். அதே மாதிரி தான் அவனுக்கு வேலை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருந்தது. ராஜஸ்தானில் உள்ள ராஜபுத்திரர்களுடைய ஜவுகர் பழக்கம் இருந்தது. ஜவுகர்னால் ஒன்றும் இல்லை, பக்கத்து நாட்டு இப்போ வந்து நம்ம மேலே படையெடுத்துட்டான், சண்டை போடுவாங்க. அந்த புறத்து ராஜாவோட மனைவி, ராஜாவோட பணிவிடை பெண்கள் எல்லோரும் அங்கே இருப்பாங்க. அவங்க கூட்டமாக தீயை மூட்டி என்ன பண்ணுவாங்க, அதில் விழுந்து செத்து போயிடுவாங்க. அதுக்கு பேர் என்னது, ஜவுகர். இது எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் ராஜா வந்தாலும் சரி, பக்கத்து இன்னொரு ராஜபுத்திர ராஜா வந்தாலும் சரி, இதான் பண்ணிக்கிட்டாங்க. கடைசியில் முஸ்லீமுக்கு எதிராக வந்தது அப்படின்ற மாதிரி இப்போ உருவாக்கிட்டு இருக்காங்க கட்டுக்கதையை. அதெல்லாம் நம்பாதீங்க. இடைக்காலத்தில் விதவையின் நிலை பரிதாபமாக மாறியது. பெண்களுக்கு சிறிதளவே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பெண் கல்விக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ ராஜா தன் பொண்ணு மேலே ஆசைப்பட்டு ரொம்ப பாசம் வச்சுருந்தானா படிக்க விடுவான், மிஞ்சி போனான். அதுவும் சொல்லித்தர மாட்டானுங்களே இவனை. ஐயோ இப்போ முன்னாடி படிக்கக்கூடாதுப்பா, ராஜாவை தூண்டி விட்டுருவானுங்க, படிக்க விட மாட்டானுங்க. அதேமாரி விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயரோட பொண்ணுலாம் படிச்சிருப்பாங்க. அது எல்லாம் சொல்லி தர மாட்டானுங்க, ஏதோ கொஞ்சம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஜவுகர் அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்கள் மனைவிகள், மகள்கள் கூட்டு தன்னார்வ தற்கொலை நடைமுறை ஈடுபட்டன. அதுக்கு பேர் தானே அது ஜவுகர். சதி வேறு, ஜவுகர் வேறு. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க வடக்கில் இந்த நாய்ங்க, இந்த குரூப்புகளை. சாரி, நாய் நன்றி உள்ளது. ஆமாம், இவனுக்கு மோசமான குரூப், இவனுங்களை சொல்கிறேன். அடுத்தது, பொதுவாக பெண்களின் நிலை மோசமடைந்திருந்த போதிலும் ரஷ்யா சுல்தானா, ராணி துர்காவதி, வடக்கில் சாந்த் பீபி, நூர்ஜஹான், ஜகானாரா, ஜீஜாபாய், மீராபாய் போன்ற சில விதிவிலக்குகள் இருக்குது. இவங்களாம் பெரிய இடத்துல இருந்தாங்க. ஆமாவா, முதல் ராணி ரஷ்யா சுல்தானா, அது ராஜபுத்திரில் ராணி துர்காவதி. ஆமாம், இந்த கதையை பேசிக்கிட்டு இருக்கானு நடக்கிறத. சந்த் பீபி, நூர்ஜஹான் யாரோட மனைவி? ஷாஜகானோட மனைவியா? ஆமாம். அப்புறம் ஜஹாங்கீர் சண்டைக்கு வந்துடுவார். அவங்களோட இந்த அம்மா என்ன சொல்லுதோ அதுதான் நடந்துச்சு அங்கே. யார் ஏங்க விதிவிலக்குன்னு சொல்கிறாங்க. பெண்களோட நிலைமை இவ்வளோ மோசமாக இருந்தது. இப்போ முகலாயகர்லாம் சதியில் ஈடுபட மாட்டாங்க. வட இந்தியாவில் உள்ள பொதுமக்கள் அவங்கள்ட்ட சதி பழக்கம் இருக்குது. சரியா? மன்னர் யார்? அக்பராக இருக்காரா? அப்போ அவர் மனசு வந்து போய் என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தடுக்கிறதுக்கு போராடி இருக்கார். ராஜானா என்ன பண்ணும்? நீ எந்த மதம் அதெல்லாம் மீறி இயற்கையோட மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் ராஜாவோட வேலை. அதை செய்ய முயற்சி பண்ணியிருக்கார். அதே எவ்வளோ நேரம் கழிச்சு உங்களுக்கு டவுட் வருது? பெண்களோட நிலைமை மோசமாக இருந்தது, இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. விதினா அந்த இது இல்லை. ஆமாம். இடைக்காலத்தில் பெண்களின் கல்வி முற்றிலும் புறக்கணிக்கப்படவில்லை. ஆமாம், அதோ 1-2 பேர் தான் படிச்சிருக்காங்க, கோடிக்கணக்கில் இருந்தவங்களில். பெண்களுக்கென்ன பள்ளிகள்லாம் கிடையாது, ஒரே குருகுலம் தான். பெண்கல்வி முறையாக இல்லை. இஸ்லாமிய பெண்கள் படித்தாங்க, ஆனால் இஸ்லாமிய பெண்கள் படித்தாங்க, குரான்லாம் படிப்பாங்க. பெண்கள் பொதுவாக குழந்தை பருவத்தில் பெற்றோரிடமிருந்து தங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டனர். ஆனால் செல்வந்தர்கள் தங்கள் மகள்களுக்கு வீட்டிலேயே பாடம் கற்பிக்க ஆசிரியர்கள் நியமித்தனர். ராஜபுத்திர தலைவர்கள் ஜமீன்தாரர்களின் மகள்கள் இலக்கியம் தத்துவம் ஆகியவற்றை கற்றனர். அவ்வளோதான். மோசம். ஏதோ 1-2 பேர் படித்தாங்க இடைக்காலத்தில். ஆங்கிலேயர்கள் காலம். இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக பெண்கள் ஆண்களுக்கு அடிபணிந்ததோடு சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டிருந்தனர். 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தேசிய விழிப்புணர்வின் விளைவாக சீர்திருத்தம் ஏற்பட்டது. எதனால் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு? இங்கே உள்ள பணக்கார வீட்டு பசங்கள்லாம் இங்கிலாந்துக்கு படிக்க போகிறானுங்க.
அங்கே போய் பார்க்குறான், அவ்வளோ சுதந்திரமாக இருக்குது. இங்கே என்னடா சடங்கு சம்பிரதாயம் மண்ணாங்கட்டி அப்படி இப்படின்னு பண்ணுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாரி அவன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி பொண்டாட்டி இவங்களாம் பாதிக்கப்படுறாங்க. அதை மாற்றுறதுக்கு அவனுங்க ட்ரை பண்ணுறானுங்க. அதான் அப்போ யாரோட ஏற்பட்ட தொடர்பு? ஆங்கிலேயர்களோட ஏற்பட்ட தொடர்புனால தான் இந்த மாற்றம்லாம் நடக்குது. இன்னும் வட இந்தியாவில் நடக்கலை, நிறைவு பெறலை இந்த வேலை. நம்ம ஊர்லேயே இன்னும் முழுமை பெறலை, தமிழ்நாட்டிலே. என்ன காரணம்? அவனுங்களெல்லாம் என்ன படிக்காமே வச்சுருக்கிறானுங்க. அதுவும் அவன் தாய்மொழியில் படிக்கிறது இல்லை, ஹிந்தி இதில் படிக்கிறது. ஆமாம் இருக்குது, வீட்டில் பேசிக்குவாங்க. நீங்கள் இங்கே இருக்காங்களா வடக்கன்ஸ் இங்கே வரானுங்கள, வீட்டில் என்ன மொழி பேசுவோன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். அந்த மாதிரி தான் இருக்கும். மைத்ரி அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. போஜ்பூரி அது மாதிரி. ஹிந்தி பேச மாட்டான், வெளியில் பேசுகிறது தான். என்ன மொழி பேசுகிறான்னு கேளுங்க, ஒரு செகண்ட் உங்களை பார்ப்பான், இவங்க விவரம் தெரிஞ்சிருக்கானுங்க அப்படின்னு. சரி. கடுமையான சமூக தீமைகள் மற்றும் காலாவதியான பழக்க வழக்கங்களுக்கு எதிராக அறிவார்ந்த மக்கள் பெருமளவில் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். யாருக்கு எதிராக ஈடுபட்டாங்க? அந்த சமூகத்துக்கு எதிராக. கடவுள், ஸ்மிருதிகள், பார்ப்பனர்கள், இவங்களுக்கு எதிராக. சீர்திருத்த சங்கங்கள், சமய அமைப்புகள் பெண் கல்வியை பரப்ப கடுமையாக உழைத்தன. விதவை மறுமணத்தை ஊக்குவித்தல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், ஒருதார மணத்தை நடைமுறைப்படுத்துதல், நடுத்தர வர்க்க பெண்கள் தொழில்கள் அல்லது பொது வேலைவாய்ப்புகளை மேற்கொள்ள உதவுதல். ஏன்னா நீங்கள் தொழில் செஞ்சு வருமானம் ஈட்டினீங்க, அதனால தான் பெண்களுக்கு சொத்தில் பங்கு இருக்காது. சொத்து வாங்கக்கூடாது பெண்கள் உங்கள் பேரில், சரியா? அப்பாவோட சொத்தும் வராது, உங்களுக்கு வரவே வராது. அம்மாவதும் வராது, அப்பாவதும் வராது, ஆட்டுக்குட்டின்னு வராது. பெண்களுக்கு சொத்தே கிடையாது. முதல்ல பெண்கள் சொத்து வாங்கிக்கலான்னு எப்போ வருது? 89 தான் கொண்டுட்டு வராரு அந்த ஆள். திருட்டு பையன் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்களாம் நிறைய பேர். ஏன்டா திருட்டு பையனா? அவங்க செஞ்சு வச்சுருந்த ஆப்பெல்லாம் இவர் தான் ஒவ்வொன்றா கழட்டிட்டு வந்தார் சட்டத்தின் மூலிமா. அதனால அவனுங்களாம் சேர்ந்து இவன் திருடன் பிடிச்சி உள்ளே போட வேண்டியதானே. அதான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அவர் மேலே, எஃப்ஐஆர் போட முடிஞ்சதா? ஒரு கேஸ் ஆகுது. திருடன் தான் போட்டிருக்கலாம்ல, நீங்கள் தானே மேலே ஆட்சியில் இருக்கீங்க. என்ன சப்ஸ்டியூட் இருக்காங்க? அப்படின்னு நீங்களே சொல்லிக்க வேண்டியது தான். ஆமாம், அவரை சொல்லி 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 உங்களுக்கு கருப்பு கண்ணாடி போட்டு விட்டானுங்க, திருடண்டான்னு. ஆமாம், நீங்களும் அதை நம்பிக்கிட்டு இன்னும் அப்படியே உட்காந்துருக்குறேன். யார் நல்லது செஞ்சால் யார் கெடுதல் செஞ்சான்னு தெரியாமல் உட்காந்துருக்கும். அடுத்தது போன்ற செயல்பாடுகள் ஈடுபட்டன. அதான் சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் ஏன் சார்னா, நம்மக்கிட்ட கையில் பணம் இருந்தால் நம்ம சுதந்திரமாக எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதனால தான் என்ன பண்ணுறான், பொருளாதார உரிமையை பெண்களுக்கு கொடுக்கூடாதுன்னு அப்பயே கட் பண்ணி விட்டானுங்க. இப்போ கூட நேற்று கூட ஒரு நடிகர் சொல்லியிருப்பார், நேத்தோ நிறையா இப்போ விவாகரத்து நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க அந்த குடும்பத்தில், அதான் பிரச்சனை, அதனால தான் நடக்குது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவன் அவங்க அப்பா மாதிரி மனைவி அடக்க பார்க்குறான். டேய் போடா என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு புடனில் தட்டி இந்த அம்மா அடிச்சு விட்டுரு. அதனால தான் டைவர்ஸ். புரியல? நேற்று முந்தானத்து பேப்பரில் வந்துருக்கு பாருங்கள். பார்த்திபனா யாரோ 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அதுதான். அதனால தானே சொல்கிறாங்க அவங்களுக்கு சுயமாக அவங்க சம்பாதிக்க வைக்கணும். அப்போ கல்வி கூடத்துக்கு போகணும், படிக்கணும், வேலைக்கு போய் சம்பாதிச்சாங்கன்னா அவங்க சுயமாக இருப்பாங்க. அவங்க பார்த்து அவங்களுடைய இணையத்தை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. என்னது அங்கே என்ன பிரச்சனை? ஹர்திக் பாண்டியா அவர் சொன்னாரா? சரி. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆண் கல்வியறிவுடன் ஒப்பிடும் பொழுது பெண் கல்வியறிவு மிக குறைவாக வரும். ஆணே கல்வி கற்றுக்கலையே, எவன் கற்றுக்கிட்டான்? ஆமாம். கிறிஸ்துவ அமைப்புகள் 1819ஆம் ஆண்டு கல்கத்தாவில் முதலில் பெண் சிறார் சங்கத்தை அமைத்தன. நோட் பண்ணிக்கங்க, 1819 பெண் சிறார் சங்கம் எங்கே நிறுவப்பட்டது, எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆமாம், கல்கத்தாவில் கல்விக் கழகத்தின் தலைவராக இருந்த ஜேஇடி பெதுன் என்பவர் 1849ஆம் ஆண்டு பெதுன் பள்ளியை நிறுவினார் பெண்களுக்காக. ஜேஇடி பெதுன் 1849 பெதுன் பள்ளியை பெண்களுக்காக உருவாக்குறார்.
அடுத்து 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் பார்த்துருப்போம். வுட்ஸுக்கு எதுக்காக அமைக்கப்பட்டது இது? கல்வி. ஆமாம், கல்விக்காக. பெண் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது 1854. அப்புறம் அவர் ஒரு ஆள், அதை விட்டுருங்க, ஆள் பேர் அது. 1882ஆம் ஆண்டில் இந்திய கல்வி அண்டர் குழு, முன்னாடியே பார்த்துருப்போம், சிறுமிகளுக்கான தொடக்கப்பள்ளியையும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தொடங்க பரிந்துரைத்தது பெண்களுக்காக. மேலும் சிறுமிகளுக்கு சிறப்பு உதவித்தொகை பரிசுகளை வழங்க பரிந்துரைத்தது. அப்போயாவது வருவாங்களா படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இந்திய பெண்கள் 1880களில் பல்கலைக்கழகங்களில் நுழைய தொடங்கினர். இந்த முட்டா பையன் கூவிட்டு கறக்கிறானே, இங்கிலீஷ்காரன் வந்தால் படிக்க வச்சான் கர்ற புறன்னுட்டு, அவன் இதெல்லாம் படிக்க சொல்லுங்கள். அந்த முட்டா பையன்லாம் அவனுக்கு தெரியும், ஆனால் பணத்தை வாங்கிட்டு பொய்யா சொல்லிகிட்டு இருக்கிறான் இளைஞர்கள் மத்தியில். அவர்கள் மருத்துவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் பயிற்சி பெற்றனர். அது எல்லாரெலாம் கிடையாது, உயர்குடி பெண்கள், கீழேருந்து பெண்கள் இன்ன வரைக்கும் வெளியில் வரல. ஏன்? அவங்க டெய்லி வேலை செஞ்சால் தான் கூலி, அரிசி கொடுப்பான். அது அப்புறம்தான் தமிழ்நாட்டில் 1870களில் தான் அது உடையுது. 1970 ரேஷன் அரிசி, ரேஷன் ஓப்பன் பண்ணி ரேஷன் அரிசி போட்டு பஸ்ஸெல்லாம் விட்ட உடனே தான் அதை உடஞ்சிட்டு வெளியில் வராங்க எல்லோரும். ஆமாம், அவர்கள் மருத்துவர்களாக ஆக்கி. மேலும் அவர் புத்தகங்களையும் பத்திரிகைகளையும் எழுத தொடங்கினர். எல்லாம் உயர்குடி பெண்கள் எல்லாருமே. 1914இல் மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு செவிலியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் பெருமையாற்றியது. 1914 நர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க. 1890களில் டி.கே. கார்வே என்பவர் பூனாவில் ஏராளமான பள்ளிகளை நிறுவினார். 1890 பூனாவில், மகாராஷ்டிரா. பேராசிரியர் டி.கே. கார்வே, பண்டித ரமாபாய் ஆகியோர் கல்வி அறிவின் மூலம் பெண்கள் விடுதலை பெற தீவிர முயற்சி எடுத்தது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது. சரி, ரைட். 1916இல் இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் பேராசிரியர் டி.கே. கார்வேல் தொடங்கப்பட்டது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய மகளிர் பல்கலைக்கழகம் யாரால் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1916 டி.கே. கார்கே. இது பெண்களுக்கு கல்வியை வழங்குவதில் சிறந்த நிறுவனமாக விளங்கியது. அதே ஆண்டில் லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியும் டெல்லியில் தொடங்கப்பட்டது. லேடி ஹார்டிங் பேரில் மருத்துவக் கல்லூரி எங்கே தொடங்குறாங்க? டெல்லியில். எந்த வருஷம்? 1916. முக்கியமான சமூக தீமைகள். பெண் சிசு கொலை சின்ன வயசுலேயே இப்போ வரைக்கும் இருக்குது, இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கானுங்க மறைமுகமாக. ஆனால் அது தப்பு. எங்கே போனாலும் குழந்தை என்ன ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. மீறினா அவங்கள தூக்கி கிரிமினல் கேஸ் உள்ளே தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் நிறைய பேர் 2 குழந்தை 3வது பையன் பிறக்குமா அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு தான் அப்புறம் குழந்தைய விடுறாங்க, எல்லாம் கலைச்சி விட்றாங்க. நடக்குது இன்னமும். ஆமாம். தொட்டில் குழந்தை திட்டத்தை விடுங்க. அது எதுக்கு மாற்றாக வந்தது? அந்த 5000 ரூபா கொடுக்குற தடுக்கிறதுக்கு மாற்றாக கொண்டு வந்தது. அதெல்லாம் அப்போ சிசு கொலை நிறையா நடந்துகிட்டு இருந்தது அப்போ. ரைட். வேறு ஏதாவது சொல்லுங்கள். அப்படியே இல்லை லிஸ்ட்டு ஒன்று போட்டு கொண்டு வாங்க. அந்த மாதிரி நிறையா நான் கொடுக்குற லிஸ்ட்டு மாதிரி நீங்கள் ஏதாவது உங்கள் தலைவர் தலைவிகள் போட்ட லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம். பெண் சிசு கொலை 19ஆம் நூற்றாண்டில் இந்திய சமுதாயத்தை பாதித்த ஒரு மனிதாபமற்ற நடைமுறையாகும். இது இந்தியா முழுவதுக்கு இந்த சட்டம், பெண் சிசு கொலை. ஆமாம். அடுத்தது மனிதாபமற்ற நடைமுறை. இது குறித்து ராஜபுதனம் அங்கே தான் அதிகமாக இருக்குது. பஞ்சாபு, வடமேற்கு மாகாணங்கள் நடைமுறையில் இருந்தது. இப்பெண் சிசு கொலையானது பொருளாதார சுமையை தவிர்ப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது. என்னது? கல்யாணம் பண்ணி கொடுத்தா வரதட்சணை கொடுக்கணும். குடும்ப பெருமை. ஆமாம், அந்த சொன்னோம் இல்லையா, குடும்ப பெருமை. ஐயா வேறு ஜாதி கூட ஓடி போயிடுச்சுன்னா அந்த மாதிரி. பெண் குழந்தைகளுக்கு பொருத்தமான வரனை கண்டுபிடிக்க முடியாது என்ற பயம் போன்ற காரணிகளே இந்த நடைமுறைக்கு முக்கிய காரணம். எனவே பிறந்த உடனேயே பெண் கை குழந்தைகள் கொல்லப்பட்டனர். வயிற்றிலே கொண்டுருவாங்க. அல்லது பெண் குழந்தை பிறந்ததுன்னா என்ன கொண்டு போடுவாங்க, நெல்லை போட்டு கொள்வது. அந்த வர படத்தில் கூட கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுமே கிளவி இருவோன்னா கள்ளிப்பால் ஊற்றி கொண்டாடுறான் அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் இருந்துச்சு. கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் இந்த நடைமுறையை தடை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டது. அந்த அடிப்படையில் 1795ஆம் ஆண்டில் வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21
1802ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறை சட்டம், அப்புறம் 1870ஆம் ஆண்டின் பெண் சிசுக்கொலை தடை சட்டம் ஆகிய சட்டங்களை நிறைவேற்றி பெண் சிசுக்கொலை நடைமுறை தடை 3 சட்டம் இருக்குது மொத்தம். 1795 வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21 அந்த ஆர்டிக்கல், அப்புறம் 802 ஒழுங்குமுறை சட்டம் அதில், அப்புறம் 1870 தனியாக சட்டமே கொண்டு வராங்க. கர்சனாக இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த பீரியடில். கர்சன் இல்லை, சாரி, ரிப்பனாக இருப்பார். ஆமாம். பெண் சிசு கருவிலே கொள்வது, சதி, சமய, வர்க்கம், பிராந்திய சாதி எல்லையை கடந்து மற்றொரு மனிதாபிமாற்ற நடைமுறையாகும். பெண் சிசு கொலை அல்லது பெண் கருக்கொலை எதுவாக இருந்தாலும் நோக்கம் ஒன்று தான். குழந்தை ஒன்றாலும் சரி, வயிற்றுக்குள்ளே கொண்டாலும் சரி, என்ன ஒன்று தானே, அதாவது சொல்கிறாங்க. மத்திய அரசு பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. என்னம்மா, இப்போ பெண் சிசு கருவிலே பாலினம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் இருக்கான். ஒன்றிய அரசு நிறைய சட்டம் கொண்டு வந்திருக்கு. குழந்தை திருமணம் சின்ன வயசுலேயே பயாலஜியில் பார்த்துருப்போம். பயாலஜியில் அது ரொம்ப ரொம்ப தப்பு. சரியா? பருவம் அடைந்த பிறகு தான் எனக்கான இணை யாருன்னு அந்த பெண் கண்டுபிடிப்பாங்க. பார்த்தோன்னா அழகு, அப்புறம் பேசுகிறது, அதுக்கப்புறம் நம்ம கூட கேரக்டர்லாம் செட் ஆகுதான்னு பார்த்து தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிடுறது. அப்போ பருவம் அடையும் பொழுது 2 பேத்துக்கு பிடிக்கலன்னா பிரச்சனை வருது, அதெல்லாம் சொல்கிறாங்க. நடைமுறையில் பெண்களுக்கு எதிரான மற்றும் ஒரு சமூக தீமை. 1846ஆம் ஆண்டில் பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமணம் 10 என இருந்தது. 72 நிறைவேற்றப்பட்ட உள்நாட்டு திருமண சட்டம் மூலம் பெண்களின் குறைந்தபட்ச வயது 14 உயர்த்துறாங்க. ஆண்களுக்கு 18 நிர்ணயிக்கப்படுது. அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் எதெல்லாம் பண்ணியிருக்காரு, சதியை ஒழிக்க பார்த்துருக்காரு, குழந்தை திருமணத்தை ஒழிக்கிறதுக்கு பார்த்துருக்காரு. திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார். என்ன படம், ரஜினி படம் ஒன்று வருமே, படையப்பா. பிடிச்சிருக்கா 2 பேர்த்துக்கும் கேட்டுட்டு பிடிச்சாதான் கல்யாணம், எல்லாம் கொண்டு போய் கிணத்துல போட்டுருவாங்க தாலியை. அவர் பெண்ணிற்கான திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கு திருமணம் 16 என நிர்ணயித்தார். யார்? அக்பரே பண்ணியிருக்கார் அந்த வேலையை. 1930 மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் அர்பிலாஸ் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்டது. ராய் சாஹிப் அர்பிலாஸ் சாரதா திருமணம். இச்சட்டம் ஆண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 18 பெண்களுக்கு 14 நிர்ணயித்தது. எந்த வருஷம் கொண்டு வராங்க? 1930. பின்னர் இது 1955 இந்து திருமண சட்டத்தின்படி ஆண்களுக்கு குறைந்தபட்ச வயது 21 பெண்களுக்கு 18 திருத்தப்பட்டது. இதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது. இதை 21 உயர்த்துறேன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க, பண்ணிட்டானுங்களா இல்லையான்னு தெரில. சதி எதுமா இதுவா? 95 இல்லை 55 தான் கரெக்டாக இருக்கும் பாருங்க. சரி, செக் பண்ணிக்கலாம். இந்திய சமூகத்தில் நிலவிய மற்றொரு சமூக தீமை சதி. இந்திய திருமண சட்டம் 1955 அது வேணால் இது பண்ணியிருப்பாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். குறிப்பாக ராஜபுத்திரர்களிடையே இப்பழக்கம் காணப்பட்டது. ஆரம்ப காலத்தில் தாமாகவே முன்வந்து செய்து கொண்டனர். ஆனால் பின்னர் உறவினர்கள் வற்புறுத்ததால் சிதையில் அமர்ந்தனர். 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த விஜயநகர பேரரசு இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி தனது குறிப்புகளில் அந்த பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் என்றும், பெண்கள் இறந்த தன் கணவருடன் எரிக்கப்பட்டவர் எனும் விஜயநகர பேரரசில் இருந்திருக்குது. தென்னகத்தில் யார் சொல்லியிருக்கா? இத்தாலிய பயணி நிக்கோலோ கோண்டி. கேட்பாங்க, இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. எந்த ஆண்டு இங்கே வந்தார்னு கேட்கலாம். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சதி என்னும் பழக்கம்
வங்காளத்தில் பல பகுதிகளிலும் மேற்கு இந்தியா, அங்கே வட இந்தியாவில் ஃபுல்லாக, தென்னிந்தியாவில் நடைமுறையில் இருந்தது. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஏன்னா இவர் விஜயநகர காலத்தில் அதாவது இருந்திருக்கலாம். 1813ஆம் ஆண்டில் ராஜாராம் மோகன் ராயின் சகோதரர் ஜெகன்மோகன் ராய் காலமானதால் அவரது மனைவியும் எரிக்கப்பட்டார். அண்ணி எரிச்சு போடுறானுங்க. ராஜாராம் மோகன் அதை பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இந்த கொடூரமான நடைமுறை சட்டத்தின் பிராமண குடும்பம் அது அவ்வளோ மோசமானவங்க. ஆமாம், அப்படின்னு நான் சொல்லலை, செயல்பாடு காட்டுது. இந்த கொடூரமான நடைமுறை சட்டத்தின் மூலம் நடைமுறையை சட்டத்தின் மூலம் ஒழிப்பேன் என சபதம் செய்தார். அவர் சதியை ஒழிக்க போராடுறாரு. அதோட விளைவை யார் பண்ணுறா? வில்லியம் பெண்டிங். எந்த ஆண்டு கொண்டு வராரு? 1829 தடை சட்டம் வருது. நிறைய மேடை பேச்சு இதெல்லாம் இப்போ மக்கள்கிட்ட பரப்புறாரு. பல கட்டுரைகள்லாம் வெளியிடுறாரு. 1818 20 வரைக்கும். சதி எனும் சடங்கு சாஸ்திரங்களால் கட்டளையிடப்படவில்லை என்பதை குறிப்பிடுகிறார். சதி எனும் சடங்கு இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை சிதைக்க செராம்பூர் சமய பரப்பு குழுக்களில் இந்த கருத்துக்கள் பயன்படுத்தப்பட்டது. இல்லையாமா, அப்படிலாம் இல்லைன்றாங்க. பழமையான இந்து பழக்கமான சதி ஒழிப்புக்கு எதிரான ராதா கந்த் தேப் மற்றும் பவானி சரண் பானர்ஜி ஆகியோர் தங்களது கருத்துக்களை வெளியிட்டனர். இவருக்கு ஆதரவாக. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, மதத்திலலாம் இல்லை, யாரும் நடுவில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கதை விட்றாங்க. வில்லியம் பெண்டிங் பிறகு குற்றவியல் இந்த மாதிரி சதியில் ஈடுபடுத்துகிறாங்களோ, அடுத்தவங்களை ஈடுபடுத்த வற்புறுத்தினாலோ, சரியா, அது வந்து என்னது, கிரிமினல் கேஸாக பதிவு செய்யப்படும். எனவே அவர் டிசம்பர் 4 1929 விதிமுறை 17 என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். இச்சட்டத்தின் மூலம் சதியில் ஈடுபது அல்லது எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல் ஆகியவை சட்டத்திற்கு புறமானது. எத்தனை பெண்கள் அந்த மாதிரி இருந்திருப்பாங்கள்ல, அப்போல்லாம் சாதாரணமாக சாவு விழுகும். பாவம், செத்ததுக்கப்புறம் எரிக்கிறது வேறு. அதே போன்ற நடவடிக்கைகள் பம்பாய் மற்றும் சென்னையிலும் உடனடியாக சட்டமாக்கப்பட்டது. எந்த வருஷம்? 1820. மூல காரணம் யார்? ராஜாராம் மோகன் ராய். செய்தவர் வில்லியம் பெண்டிங். அவனுங்களாம் பார்த்து நடுங்கிறானுங்க, என்னடா மோசமான சமூகமாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கே இல்லாத பீலாக விடுவானுங்க. பண்டைய இந்தியா அப்படி இப்படி டப்பா டக்கர்னு கேவலமாக இருந்திருக்குது நாடு. பாருங்க, தேவதாசி. ஒன்றும் அதான் வந்துருச்சே. தான் இங்கே ஒரு எவிடன்ஸ் கூட வந்திருக்கு. விஜயநகர பேரரசில் இருந்திருக்கு. அதோட கண்டினியூட்டி தான் என்னது, மதுரை நாயக்கர்கள் அப்போ இருந்திருக்கும். அடுத்து தேவதாசி அல்லது தேவர் அடியாள் தமிழில் என்ற வார்த்தையின் பொருள் கடவுளின் சேவகர். அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. அது ஒரு கொடுமை அங்கே. அதெல்லாம் சொல்ல முடியாது, சொன்னால் அப்புறம் நம்மள்கிட்ட சண்டைக்கு வந்துடுவானுங்க. பெண் குழந்தையை கோவிலுக்கு நேர்த்தி கடனாக அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவர் கோயிலை கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பரதநாட்டியம் பிற பாரம்பரிய இந்திய கலைகளையும் கற்றுக்கொண்டனர். பார்த்தீங்களா, அது சதிர் நடனம். ஆக்சுவலாக பாரம்பரிய இந்திய கலைன்னு மொட்டையாக போட்டானுங்க. கர்நாடக சங்கீதம் அதெல்லாம் மொட்டையாக இந்திய கலைன்ட்டானுங்க. இது தமிழ்நாட்டில் இருந்து உருவாகி வந்த கலைகள். இது சொல்ல மாட்டானுங்க, திருடனுங்க அவனுங்க. பிற்காலங்களில் அவர்கள் மோசமாக நடத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டனர். மேலும் தேவதாசிகள் தங்கள் கண்ணியம், பெருமை உணர்வு, சுயமரியாதை, கௌரவம் ஆகியவற்றை இழந்தனர். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், இவங்க அம்மா ஒரு தேவதாசி தான். அதனால் இவங்க அதுக்கு எதிராக போராடுறாங்க. இவங்க தான் முதல்ல காலேஜுக்கு கூட படிக்க போயிருப்பாங்க. தன்னை அர்ப்பணித்து கொண்டார். தேவதாசி முறைக்கு எதிரான அவரது போராட்டத்தை இவன் செத்தானா பரவாயில்ல, பாவம். சரியா, தேவதாசி முறைக்கு எதிரான அவரது போராட்டத்தை பாராட்டும் வகையில் 1929 அவர் சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார். பெரியார் ஈவேரா தேவதாசி ஒழிப்பு மசோதாவை நிறைவேற்றுவதில் முக்கிய கருவியாக செயல்பட்டார். பெண்களுக்கு எதிராக எல்லா கொடுமைக்கும் அவர் தான் தீர்வு கொண்டு வரது முக்கியமான ஆள் தமிழ்நாட்டில். பெண் ஜாதி மூடப்பழக்க வழக்கம் எல்லாம் கடவுள் பேரை சொல்லிட்டு என்னென்ன மூடப்பழக்க வழக்கம் எல்லாத்தையும் எடுத்துக்கிற அவர் தான். அதனால அவர் பேரை கேட்டால் அதருவானுங்க அப்படின்னாங்க கிடுக்கிடுன்னு. பெரியாரா? யார் அது பெரியார்?
அவன் ஈவே ராமசாமியா அப்படிமானுங்க. ஏன் அவனுங்க எல்லாத்தையும் மூடப்பழகெல்லாம் அடித்து நொறுக்குனது இவர் தான். சரி, அதான் சொன்னாராமா, இந்த அம்மா போய் ஐயா நான் இந்த மாதிரி பேச போகிறேன்னு போய் கேட்டிருக்கு. நீ தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு கேட்டிங்கன்னா அவனுங்க இப்படி தான் பதில் சொல்லுவானுங்க. என்னது இந்த மாதிரி அதெல்லாம் புண்ணியம், நாட்டுக்கு நல்லது, அதெல்லாம் யாருக்கு கிடைக்காத புண்ணியம், அது தொடரணும்னு சொல்லுவானுங்க. ஏன்னா அங்கெல்லாம் பெரும்பாலும் பிராமணர் தான் இருப்பானுங்க. அதேமாதிரி சத்தியமூர்த்தி பேசியிருக்காரு, காங்கிரஸ் தலைவர். இப்போ நீ இப்படி பதில் சொல்லுனாராம்மா. அதேமாதிரி சொல்லிச்சு அந்த அம்மா. என்ன பதில்? இது வரைக்கும் இந்த புண்ணியம் எங்கள் வீட்டு பெண்கள் அனுபவிச்சுட்டு வந்தாங்க, இனிமேலாம் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் வீட்டு பெண்கள் அனுபவிக்கிட்டு நீங்கள் அனுப்பிவிடுங்க அப்படின்னோன்னு தான் அப்புறம் தான் ரத்து பண்ணியிருக்கானுங்க. ஆமாம், பெரியார் பாருங்க அப்படியே அந்தளவுக்கு இவனுங்க என்னென்னலாம் பேசுவானுங்க. கேட்டால் கடவுள் பேரை சொல்லுவான், புண்ணியம்மா, ஐயோ மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்குமா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்து அடிச்சிருக்கிறாரு. 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் மசோதாவை சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தார். தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய மற்றும் ஒரு பெண்மணி மூவலூர் ராமாவூர். இவங்க பேரில் தான் என்ன திட்டம் இருக்குது? இப்போ காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபா பணம் இவங்க பேரில் தான் இருக்குது. அதான் கல்யாணத்தப்போ 5000 ரூபா கொடுத்தாரு அவர். அப்புறம் வந்த கண்மணி அதை எப்படி எல்லா பெண்களும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா என்ன அது நீக்கிருச்சு. அப்புறம் திரும்ப 10000 ரூபாக்குனாரு. ஃபஸ்ட்டு 8வது வரைக்கும் படிச்சிருந்தா 5000 ரூபா, அப்புறம் 10வது வரைக்கும் படித்தா 10000 ரூபா. அப்போல்லாம் 2000 ரூபா 3000 ரூபா தான் இருக்கும் ஒரு பவுன் நகை. 10000 ரூபா எத்தனை பவுன் வாங்கிடலாம்? 3 பவுன் வாங்கிடலாம். அப்புறம் இன்னும் தூக்குறியா இரு அப்படின்ட்டு அடுத்த தடவை அதேமாரி பண்ணிடும். அப்புறம் 50000 ரூபாயை வாங்கிடுவார். சரிங்களா? அப்புறம் தோற்றுருவோன்னு ஒரு எண்ணம் வந்தோடனே நான் 50000 ரூபாவோட சேர்த்து 1/2 பவுன் தாலிக்கு தங்கம் தரேன் அப்படின்னு அந்த மாதிரி திரும்பி ரிட்டன் வந்துச்சு. ஐயா இனிமேலாம் நான் எதுவும் உங்களை தொடமாட்டேன் அப்படி வந்தது தான் அந்த திட்டம். அப்புறம் பார்த்தாங்க அதில் நிறையா பிரச்சனை. அதை என்ன மாற்றிட்டாங்க, இப்போ நீ காலேஜுக்கு போனீங்கனாக்கா எல்லாத்தையும் ஏன்னா என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகப்படுத்தணும், 1000 ரூபா தரேன் மாதம் போ நீ பிஜி படிக்கிற வரைக்கும் அப்படின்னு இப்போ அந்த ஸ்கீம் மாற்றிட்டாங்க. இந்த அம்மா பேரில் தான். யார் கொண்டு வந்திருப்பா? ஆமாம், இல்லை மூலம் எது? 89 அதுதான். ராஜாஜி, பெரியார், திருவிகா ஆகியோரின் தொடர்ச்சியான தார்மீக ஆதரவுடன் இவங்களாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ராஜாஜி தெரிவித்தாரா இல்லையான்னு தெரில எனக்கு. அவர் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கல. வீட்டுக்காரர் இறந்து போயிடுவார், மருமகன் இறந்துருவார், பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்காமல் வச்சுருந்தார். யார்? ராஜாஜி. இதே ரோட்டில் தான் வீடு, அவங்க வீடு நம்ம ரோடுங்க. அப்புறம் பெரியார் வந்து பேசியோ என்னையா அப்படி இருக்குன்னு சொல்லி அப்புறம் பெரியார் தான் கல்யாணம் பண்ணி வைப்பார் அவர் பொண்ணுக்கே. சதியிலையும் போட முடியல, பயம். இன்னொரு பக்கம் இப்படி என்ன இருந்தாலும் பொண்ணு கவலையோட வீட்டில் இருக்கும்பொழுது பார்க்க முடியுமா? அந்த பழைய படங்கள்லாம் பாருங்கள், அது தெரியும், கொடுமையாக இருக்கும். அப்புறம் பெரியார் தான் கல்யாணம் பண்ணி வைப்பார். அதனால் இவர் செஞ்சாரா இல்லையான்னு தெரில எனக்கு. இந்த கொடுமையான முறைக்கு எதிராக அவர் முழக்கம் எழுப்பினார். இதன் விளைவாக அரசாங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியது. அப்போ முக்கியமான ஆள் யார்? முத்துலட்சுமி ரெட்டி. சரியா? அவங்களுக்கு பின்மூலமாக இருந்தவங்க பெரியார், மூவலூர் ராமாவூர்தான், ராஜாஜியும் சேர்த்திக்கங்க, திருவி கல்யாண சுந்தரம் அவங்களாம். மதராஸ் தேவதாசி சட்டம் அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்டு ஒரு சட்டமானது. மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகள் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோயில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் என்பது அறிவித்தது. அப்போ அவனுங்க நடைமுறை வச்சுருந்துருக்கான், அந்த ஜாதி பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. சரியா? அப்படி அப்புறம் எப்படி முத்துலட்சுமி ரெட்டியார் பிறந்தாங்க? புரியுதா? ஆமாம், எல்லாம் என்ன பண்ணுறது, அப்படி தான். சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்கு நிறையா இருக்கா? எவ்வளோ இருக்குது? முடிச்சிடலாமா? நாளைக்கு பார்க்கலாமா? சரி, நாளைக்குன்னா திங்கக்கிழமை. நாளைக்கு வருவீங்களா?